சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க சூப்பரா இருக்குன்னு இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க. இந்த பால்கோவா சாப்பிட்டு 2 லிப்பும் ஒட்டிக்கிச்சுனா அப்புறம் வாயை திறந்து பேசுறதுக்கே கஷ்டமா இருக்குமே. அப்புறம் எப்படி நீங்க பண்ண பால்கோவா பத்தி பாராட்ட முடியும்? அந்த அளவுக்குலாம் நான் செஞ்ச பால்கோவா கொடுமையா இருக்காது. திருநெல்வேலி அல்வாவையே புரட்டி போடுற மாதிரி புதுமையா இருக்கும், அருமையா இருக்கும். அப்படியே லேசா வாய்க்குள்ள போட்டா உள்ள லபக்குன்னு போயிடும். என் பொண்ணு இவ்வளவு தூரம் சொல்றா, கொஞ்சம் சாப்பிட்டுதான் பாத்துருவோமே. ரேஷ்மா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாருக்கும் சர்வ் பண்ணு. சரிங்க டாடி. ஏங்க, இவள பெத்த இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். இப்பதான் வயிறு குளிர்ந்து போயிருக்குங்க. ஆமாமா. இருங்க இருங்க, எல்லாரும் ஒரே நேரத்துல ஒண்ணு போலதான் சாப்பிடணும், சரியா? என்ன ரேஷ்மா, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ற? அந்த அளவுக்கு நான் பண்ண பால்கோவா டேஸ்டா இருக்கும், அதனாலதான் எல்லாரையும் ஒரே நேரத்துல சாப்பிட சொல்றேன். சரி, எல்லாருமே ஒன்னாவே சாப்பிடுவோம். இவ பால்கோவா பண்ணதே செழியன் தம்பிக்காக தான். அந்த தம்பி அத முதல்ல சாப்பிட்டுட்டு இவளை காரி துப்புவான்னு பார்த்தா இவ என்னடானா எல்லாரையும் ஒரே நேரத்துல சாப்பிட சொல்லி மொத்த குடும்பமே இவளை காரி துப்புற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. துப்பட்டும், அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். பாட்டு வேண்டாம், பாட்டு நம்ம உண்மையை சொல்லி யாரையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடலாம். காயத்ரி, இவ ஆண் ஆட்டத்துக்கு இப்படிதான் தண்டனை அனுபவிக்கணும். நீ பேசாம வேடிக்கைய மட்டும் பாரு. நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். எல்லாரும் ஒரே நேரத்துல இந்த ஸ்வீட்டை சாப்பிடணும், சரியா? எல்லாரும் ஸ்வீட் எடுங்க. 1 2 3. உன்னை பெத்த வயிறு குளிர்ந்து போச்சுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வயித்துல நெருப்பள்ளி போட்டுட்டியடி. பால்கோவாங்கிற பேர்ல என்னத்தை செஞ்சு தொலைச்ச? உனக்கெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சமையல பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, இதுல ஓவர் பில்டப் வேற. இத பாரு, இனிமே கிச்சன் பக்கம் நீ தயவு செஞ்சு போகாத. வாயிலேயே வைக்க முடியல. பால்கோவாங்கிற பேர்ல நீ என்னத்தை செஞ்சு தொலைச்ச? அங்கிள், நான் சோஷியல் மீடியாவை பார்த்து தான் அதெல்லாம் செஞ்சேன். நீ என்ன லட்சணத்துல பண்ணிருக்கன்னு நீயே சாப்பிட்டு பாரு. என்ன பாக்குற? சாப்பிடு. ஐயோ, வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு உப்பா இருக்கே.
சர்க்கரைக்கு பதிலா இவ்ளோ உப்பு கொட்டியா பண்ணிருக்க? கடவுளே, என்ன ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? பால்கோவா பண்ணிருக்கேன்னு ஓவரா பில்டப் கொடுத்த. எப்படி இருக்கு நீ பண்ண பால்கோவா? உன்னெல்லாம் யார் இத பண்ண சொன்னா? காயத்ரி, கிச்சன்ல நீ தானே சமைக்கிற, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு கிச்சன்ல விட்ட? அவங்கதான் மேடம் பால்கோவா செய்ய போறேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ள வந்தாங்க. இனிமே இவ கிச்சனுக்குள்ள வந்தா உள்ள விடாத. மீறி வந்தானா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். இதெல்லாம் எடுத்துட்டு போ. இந்த ரேஷ்மா அன்னபூர்ணி எதையாவது ஏடா கூடமா பண்ணி திட்டு வாங்குறதையே வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. பால்கோவால யாராவது உப்பு போட்டு செய்வாங்களா? பண்ண தெரியலனா அதை செய்யாம இருக்க வேண்டியதானே. இவ பால்கோவா பண்ணி தரலன்னு யாரு அழுதா? முட்டாள் மாதிரி ஒவ்வொன்னையும் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன சார் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள போறதுக்கு வழி தெரியாம நின்னுகிட்டு இருக்க. நீ வந்து கொஞ்சம் வழியை காட்டுறியா?